வாசிப்போம். உபாகம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்கள் எதிர்பார்க்கிறத மேலாக உங்களை சிறந்திருக்கும்படி செய்யக்கூடியவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமே. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிற காசிமேடு என்ற ஒரு பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் என்ன கவனிங்க, எங்கள் வீட்டில் என்ன ஒழுக்கமாக வளர்க்கணும்னு விரும்பினாங்க. எங்கள் குடும்பத்தில் நான் 10வது பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? எங்கள் அம்மா தானே பெற்றாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? 10வது பிள்ளையா? என்னை மாத்திரம் சரியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் 15 வயசுலேருந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானேன். ஏறக்குறைய ஒரு 27 வயசு வரலும் என் வாழ்க்கையில் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையிலுடைய வேதனை எல்லாம் என்ன கொடுமையின் உச்சமெல்லாம் அனுபவித்தேன். அவ்வளோதான். எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு ஃப்யூச்சரே இல்லை, எதிர்காலமே இல்லைன்ற நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை வந்து சந்தித்தார். ஒரு அம்மா ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்னை தொட்டார். அன்னைக்கு 2 விசுவாசிங்க பேசிக்கிறாங்க. ஒரு அம்மா ஊழியம் செய்கிறவங்க, அந்த அம்மா இடத்துல ஜெபிக்க ஒரு அம்மா வராங்க. அப்போ பேசிக்கிறாங்க. நான் ஒரு வாலிபால் பிளேயர், என்னுடைய ஃப்ரெண்டு அந்த வீட்டில் இருக்கிறதுனால அவனை பார்க்கலான்னு போனேன். போன இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் உட்காந்து கேட்குறேன். தன்னை சிலுவையில் இவ்வளோலாம் அடித்து இவ்வளோலாம் துன்பப்படுத்தினவங்களை இயேசு என்ன செய்கிறாராம்? பிதாவே இவர்கள் என்ன செய்யுங்க. இது இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு இயேசுனால பிடிக்காது. ஏன்னா நான் எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன்னா பாரம்பரியமாக இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. தன்னை அடித்தாலும் மன்னிக்க சொல்கிற ஒரு சாமி இருக்குதா? ஆனால் நம்ம சாமியெல்லாம் எதனா அடித்தா திரும்ப வெட்டு குத்து தானே சொல்லி கொடுக்குறது. இப்படி ஒரு மன்னிக்கிற ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? இப்படி மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரா? எனக்கு ரொம்ப சைக்காச்சு அந்த வார்த்தை. அன்னைக்கு தான் இயேசு இடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆமீன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு வரலும் கர்த்தரை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். வலது கரத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. என்னை தேவன் சிறந்திருக்கும்படி செய்த தேவன் உங்களையும் சிறப்பாக இருக்கும்படி செய்திருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பமும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இன்னும் சொல்லுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும்படியாய், இன்னும் சிறந்திருக்கும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்து என் வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிடமா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதியிலேயே முடிஞ்சிடமான்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். வானத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நான் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பண்ணக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. வலது கருத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமீன் சொல்லுவீங்களா? யாரையெல்லாம் கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்தார்? ஒரு 3 குறிப்பை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். 3 குறிப்பை. தேவன் சிலரை வீட்டிலையும் சிறந்திருக்கும்படி செய்தார், சிலரை வேலை ஸ்தலத்திலும் சிறந்திருக்கும்படி செய்தார், சிலரை தேசத்திலும் சிறந்திருக்கும்படி செய்தார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியில் சொல்கிற முதல் குறிப்பாக, யோசேப்பு என்ற ஒரு மனிதன், அவனை தேவன் ஞானத்தை தந்து சிறந்திருக்கும்படி செய்தார். எதை தந்து? எல்லாரும் கவனமாக கவனிக்கிறீங்களா? இன்னும் சரியாக கவனிக்காதவங்களாம் கவனிங்க. ஞானத்தை தந்து அவனை சிறந்திருக்கும்படி செய்தார். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம்
41 அதிகாரம் 39 வசனம். ஆதியாகம புஸ்தகம் 41. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்லுகிறான், விவேகமும் ஞானமும் உள்ளவன் உன்னை போல என்னல்ல. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ அவன் ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று அவன் சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறவர் ஆண்டவர். ஆமேன் சொல்லுவோமே. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. கவனிங்க, இந்த ஞானத்தை அவன் வாழ்க்கையில் எப்போது பெற்றான்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வேளையில் 17 வயசில் அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை கொடுத்தவுடன் அதுக்கப்புறம் உபத்திரம் நடக்குது. அவனை 20 வெள்ளிக்காசுக்கு சகோதரலாம் சேர்ந்து விற்று போடுறாங்க. அங்கே 20 காசுக்கு வெள்ளிக்கு விற்ற பிறகு அவனை குழியிலேருந்து தூக்கி என்ன செய்கிறாங்க, எகிப்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வழியில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, அடிமையாக ஒரு இடத்துல அவனை வேலைக்கு பணி அமர்த்துறாங்க. ஏறக்குறைய இப்படி ஒரு 13 ஆண்டு காலமாக அவன் எகிப்தில் உபத்திரவப்பட்டான். என்ன பட்டான்? சத்தமாக சொல்லுங்க. உபத்திரவப்பட்டான். நான் பேசும்போது கூட சேர்ந்து பேசினீங்களா? உங்களுக்கு நல்லது. ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உபத்திரவப்படுறது ரொம்ப நல்லது. நாம் என்ன சொல்கிறோம்? ஆசீர்வதிக்கப்படுவது. ஆனால் எது முக்கியம்? உபத்திரவப்படுவது. கவனிங்க, 13 ஆண்டு காலமாய் அவனால் துன்பத்தை தவிர்க்க முடியாத மனுஷனாக இருந்தான். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பலமான ஒரு காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருப்பாரானால் அவனை உபத்திரவம் என்ற குகையில் வைத்து தான் தேவன் அவனை உருவாக்கி ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீயும் உபத்திரவம் என்ற பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உன நேராக நோக்கி வருகிறது. கர்த்தர் உனக்கு உபத்திரவுக்கு தகுந்த பலனை ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன் அல்லேலூயா வரணுமே. அல்லேலூயா பலமா வரணுமே. சகோதரன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. இந்த 13 ஆண்டு காலமாக அவனுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு இருந்துச்சு. எப்படியாவது இந்த சிறைச்சாலை விட்டு என்ன செய்யணும், நாம வெளியே வரணும். இன்றைக்கு நீங்களும் அதானே எதிர்பார்க்குறீங்க. எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து, எப்படியாவது இந்த உபத்திரவத்திலிருந்து, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செய்யப்படணும், நாம வெளியே வரணும்னு ஆசைப்படுவோம். கர்த்தர் அவனுக்குள்ள அந்த உபத்திரவம் என்ற குகைக்குள்ள வச்சு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, இந்த கஷ்டம் எதுக்கு ஏசப்பா, இந்த பிரச்சனை எதுக்கு ஏசப்பா, இந்த போராட்டம் எதுக்கு, இதெல்லாம் ஓயாதான். இதன் மத்தியில தேவ சித்தன் ஒன்று உனக்குள்ள உருவாக்கிட்டு இருக்குது. அவனை உபத்திரம் என்ற குகைக்குள்ள வைத்துதான் தேவன் அவனுக்கு ஞானத்தை தந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. பல ஆசீர்வாதங்களும் பல வெற்றிகளும் கற்றுக் கொடுக்காதது உபத்திரமும் சிறப்பாய் கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, இன்னும் தெளிவா, எல்லாவற்றிலையும் பாஸ் பண்ணி ஒரு மனுஷன் மேன்மையா வருகிறத விட சில இடத்துல தோல்வி அடைஞ்சு வருகிறதா வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கிய காரியமே, அவன் ஞானத்தை பெற்றதுனால அவன் சிறப்பானவனாக இருந்தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தான் சொல்லுங்க? சிறப்பானவனாக இருந்தான், சிறந்தவனாக இருந்தான். எப்படி? யார் ஞானத்தை பெற்றவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க? உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெண் தன்னை இடத்துல தவறு செய்யும்படியாய் அவள் அவள் என்ன செய்கிறாள்? துணிகரமாக தப்பு செய்ய அழைக்கப்படுகிறாள். ஆனால் இவன் செய்கிறான், என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படின்னு சொல்லி விலகி ஓடுறான். ஞானம் உள்ளவன் பாவம் செய்ய மாட்டான். ஞானம் உள்ளவன் பாவத்துக்கு விலகி இருப்பான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஞானம் உள்ளவன் எப்படியா இருப்பான்? பாவத்துக்கு. உதாரணம் கவனிங்க. சிம்சோன் பலம் உள்ளவன், ஆனா ஞானம் உள்ளவன் இல்லை. பலம் இருந்துச்சு, ஆனா ஞானம் இல்லை.
ஞானம் இல்லாமல் போனதுனால தான் வேசி இடத்துல போக ஆரம்பிச்சிட்டான். ஞானம் உள்ளவன் தப்பு செய்கிறது விட்டு விலகுறான், ஞானம் இல்லாதவன் பாவத்தில் விழுந்துட்டான். அவன் மேல இருந்த பலனெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னா அவனுக்குள்ள முதல்ல ஒரு ஞானம் இருக்கணும். இது தப்பு, இது சரியானது என்று என்ன இருக்கணும்? அவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கணும். இந்த ஞானம் இருக்கிற மனுஷன் தப்பு வைக்கப்படக்கூடியவனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. கவனிங்க, இவனுக்குள்ள ஞானம் இருந்ததுனால தான் இவனும் தப்பு செய்யல, தன் இடத்துல தப்பு செய்ய வந்த பிள்ளையும் தப்பு செய்ய வைக்கல. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஞானம் தானும் தப்பு செய்யாது, தப்பு செய்ய தூண்டுற ஆளை சின்ன செய்ய வைக்காது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புரிஞ்சவங்கள கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நான் சொன்னேன், ஞானம் உள்ள பெற்றதுனால அவனும் தவறு செய்யல, மற்றவங்களும் என்ன செய்ய விடலை. கவனிங்க, அவன் வேலை ஸ்தலத்துலேயும் அவன் சிறந்தவனா இருந்தான் ஞானத்தை பெற்றதுனால. ஒரு நாள் சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்வோனிடத்துல வேலைக்காரலாக இருக்கிற 2 பேர் வந்தாங்க சிறைச்சாலையில். யார் யார் நீங்களே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பானபாத்திரக்காரன், சுயம்பாகிகளின் தலைவன். பானபாத்திரக்காரன்னா யார்? ராஜாவுக்கு திராட்சை ரசங்களை புளிந்து அவருக்கு கொடுக்குற மனுஷனாக இருந்தான். இந்த சுயம்பாகிகள்னா யாரு? அவன்தான் சீப் குக்கு. சீப், அந்த பார்வோனுக்கு சிறந்த சமையல்காரன் அவன் தான் இருந்தான். அப்போ சுயம்பாகின்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. சீப் குக்கு, சமையல்காரன். இவர்கள் இருவரும் என்ன செய்யறாங்க? சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. ஒரு குற்றத்தை நிமித்த சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. போடுகிற வேளையில் ஒரு சம்பவம் நடக்குது. 2 பேரும் ஒரே ராத்திரில 2 வித சொப்பனத்தை காண்றாங்க. அந்த சொப்பனத்தை கண்டு 2 பேரும் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? மனவேதனை உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொப்பனத்தை கண்டு காலையிலே அந்த சிறைச்சாலையில் இருக்கிற விசாரிக்கும்படியாய் அந்த சிறைச்சாலைக்கு ஒரு லீடரை வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னா யோசேப்பு. இவன் முகத்தை பார்த்தா வாடின பிரகாரமாக இருக்கிறாங்களே இவனுக்கு 2 பேரும். அதனால் என்ன வேணும்னு கேட்டாங்க. இதை மாதிரி நாங்கள் ரொம்ப சொப்பனத்தை கண்டோம், அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் தெரியல. அப்போ அவன் சொல்கிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல பலமா அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் யார்? இப்போ 2 பேரும் பயத்தோடு இருக்கிறானுங்க. இந்த பானபாத்திரக்காரனுக்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். நீ பயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு நீ 3 நாளைக்கு அப்புறம் எங்கே போவ? மறுபடியும் ராஜாவுக்கு என்ன கொடுக்க போற? திராட்சை ரசத்தை வார்த்து கொடுக்க போற. இன்னொருத்தனை பார்த்து சொல்கிறான், என்னன்னு? 3 நாளைக்குள்ள உன் தலை என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும் அப்படின்னு சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்கிறான். கவனிங்க, நாம் செய்வதில் ஞானம் உள்ளவன் அடுத்தவனுடைய பயத்தை முதல்ல போக்கிடுவான். ஆமீன் சொல்லுங்க. சில பேர் எதுனா நடந்தாலே பயங்காட்டி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு பயத்தை விளக்கக்கூடியது எது தெரியுமா? ஞானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பயத்தோடு இருக்கிற மனிதனுக்கு மேலும் பயத்தை உண்டாக்குகிறவன் ஞானம் உள்ளவன் அல்ல. பயத்தோடு இருக்கிற மனிதனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அந்த ஞானத்தின் மூலமாய் அடுத்தவனை சிறந்தவனா மாத்திட்டான். ஆமீன் சொல்லுங்களேன். நாம் செய்கிற நன்மைகள் என்றைக்கா இருந்தாலும் நம்மளை ஒரு நாள் விடுதலை ஆக்கிடும், ஆசீர்வாதத்துக்குள் நடத்திடும். ஆமீன் சொல்லுவீங்களா? அதனால தான் என்னைக்கோ சிறைச்சாலையில் பயத்தோடு இருந்த மனுஷனை பார்த்து அவனை பயத்தை நீக்கி அவனுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு ஞானத்தை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சார். அப்போ ஞானம் உள்ளவன் அடுத்தவங்களுக்கு என்ன செய்வான்? சத்தமாக சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் நன்மை செய்கிறீங்கன்னா என்ன இருக்குது உங்ககிட்ட? எத்தனை பேர் நன்மை செய்கிறீங்க? பலனை எதிர்பாராமல் நன்மை செய்யணும். அதுதான் பூமியில் எந்த மனிதருக்கு நாம் நன்மையை செய்கிறோமோ நன்மையை செய்துட்டு பலன் எங்கே எதிர்பார்க்கணும்? கையை வைத்து காட்டுங்க. எங்கே எதிர்பார்க்கணும்? உங்கள் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பெரிய படிப்பு படிக்க வச்சு அதை நல்ல லைனுக்கு ஆளாக்கி ஒரு நல்ல சம்பளத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டீங்க. இது உங்கள் கடமை செஞ்சிட்டீங்க. பலனை எங்கே எதிர்பார்க்கணும்? இப்படி எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருந்தால் மனுஷன் பிள்ளைகளிடத்தில் என்ன செய்ய மாட்டீங்க? சண்டை போட மாட்டோம். பலனை எங்கே எதிர்பார்க்கணுங்க? பக்கத்தில் பார்த்துக்களுக்கு பலனை எங்கே எதிர்பார்க்கணும்?
நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா, கவனிங்க, நிறைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா, என்னை பார்த்துக்கவே மாட்டேன்றான், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றான், எனக்கு ஏதாவது செய்டான்னு சொல்லி சண்டை போடுறதை விட்டுட்டு, நீங்கள் தந்த பிள்ளைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வளர்த்துருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைக்கு நான் உண்மையாக வளர்த்து படிக்க வச்சுருக்கிறேன், ஒரு நல்ல நிலை கொண்டு வந்துருக்கிறேன். வளர்த்துட்டு பலனை யாரிடத்துல பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். உண்மையாக அப்படி பார்க்குறீங்களா? நான் சொல்கிறவங்க மாத்திரம் உண்மையாக பிள்ளைய வளர்த்துட்டு பலனை எங்கே எதிர்பார்க்குறீங்களா? தேவனிடத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னா சண்டை போட மாட்டீங்க. நான் என் பிள்ளைய நம்பி நான் இல்லை, என் தேவனை நம்பி தான் இருக்கிறதா ஞானம். அல்லேலூயா. அவன் தேசத்துக்கே சிறந்தவனாக இருந்தான். ஏன்னா அவன் என்னவா இருந்தான்? ஞானம் உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. நாம் சமுதாயத்துக்கு நம்ம பயனுள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவனிங்க வேதத்தில் தபித்தாள் என்ற ஒரு சிஷி இருந்தாள். அவள் பெரிய வசதியானவள்லாம் இல்லை. அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஸ்வெட்டர் மாத்திரம் பின்ன தெரியும். அவள் அந்த எண்ணத்தை என்ன செய்ய ஆரம்பித்தா? பின்ன ஆரம்பித்தா. பின்னிட்டு அதை ஏழைகளுக்கு என்ன செய்வாவ? கொடுப்பா. ஒரு நாள் அவள் மரிச்சு போயிட்டா. எல்லாரும் அந்த கம்பளி எடுத்துகிட்டு வந்து யாருக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க? பிணத்துக்கு முன்னாடி, தபித்தாள் முன்னாடி நின்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. அவள் வசதியானவள் கிடையாது. ஆனால் சமுதாயத்துக்கு அவள் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் அவளுக்குள்ள ஒரு திறமையை வச்சிருந்தார். அந்த திறமையை கர்த்தருக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்குமே வேதத்தில் சீஷின்ற ஒரு பேர் அந்த தபித்தாளுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. நான் சொல்கிற செய்தி எத்தனை பேர் புரியுது? ஞானம் என்ன செய்யும்? நன்மை செய்யும். கவனிங்க, பைபிளில் அருமையான ஒன்று வசனம் உண்டு. எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி? ஞானமே முக்கியன்றார் ஆண்டவர். எது முக்கியன்றாரு? ஞானம் உள்ளவன் சிறந்தவனாக தேவனை மாற்றி விடுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சொல்லணும், அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஏன் ஞானத்தை பெறணும்? ஞானம் உள்ளவன் நமக்கு எதிரான சூழ்நிலையை கூட சமாளிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவன், எதிரான பிரச்சனைகளை ஓவர்டேக் பண்ணக்கூடியவன் ஞானம் இருந்தா. ஆனால் இந்த ஞானம் இல்லாதவன் அந்த பிரச்சனையில் விழுந்து போயிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஞானத்தினுடைய அவசியம் என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஞானம் அவனை தப்பு வச்சிரும். பிரச்சனைகள் இது தப்பு வைக்கும். பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்ள மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஞானம் சிறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எது முக்கியங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் சொல்லப்படுது. அவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக. அப்போ ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி எதில் இருக்குதுன்னா ஞானத்திலேயே அவன் சிறந்தவனா மாறணும். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், பிரச்சனையை சமாளிக்க தெரியலையா? பாதத்தில் விழுந்து இந்த பிரச்சனையினால் நான் சேதமாகக்கூடாது, என்னால் இந்த பிரச்சனை சேதமாகணும்னு சொல்லணுமா? அதான் ஞானம். நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனை என்னை சேதப்படுத்திற போது. 2018 வருஷம் நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. நிறைய பிரச்சனைகள், கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை இல்லை. நான் எங்கே போகிறேனோ அங்கே என்னை வாட்ச் பண்ண ஆரம்பி. ஒரு நாள் சபைக்கு சனிக்கிழமை காலையில் ஜபத்துக்கு எப்போதும் போய் சனிக்கிழமையான உபவாசம் இருந்து ஜபிக்கிறது என்ன வழக்கம். காலையில் போனேன்னு அது சாயந்தரம் தான் வீடு திரும்ப. சபைக்கு போகிறேன், வெளியே பார்த்தா ஒரு 70 போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு 80 அடியாட்கள் வராங்க. இத்தனை பேர் வரும்போது உள்ள என்ன காணப்படும்? இந்த 70 போலீஸ் கையில் என்ன இருக்குது? துப்பாக்கி இருக்குதுங்க. இப்படி வரும்போது என்னங்க நினைக்க தோணும்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவரே இந்த ஊழியம் வேணாம், எதுவும் வேணாம், என்ன செய்யலாம்? நான் என்ன சொன்ன தெரியுமா? இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சிட்டீங்க. இந்த உபத்திரவத்தில் நான் தேவ சித்த செய்ய விரும்புகிறேன், ஆனால் உபத்திரவத்தை ஓட விரும்பலை.
இன்னைக்கு உபத்திரவத்தை பார்த்து ஓடுகிற கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் இல்ல. நின்னு ஜெயிக்கணும், அதான் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. நின்னு ஜெயித்து காட்டு. உன் குடும்பத்தில் வருகிற உபத்திரவத்தை நின்னு ஜெயித்து காட்டும். மனிதர்கள் எதிராக எழும்பலாம், சூழ்நிலைகள் எதிராக எழும்பலாம். உனக்கு நீங்க நன்மை செய்த மனிதர்களை உங்களுக்கு எதிராக எழும்பி பல விதமான தாக்குதலை செய்யலாம். ஆனா நின்னு காட்டு, நிக்கிறவன் ஜெயிப்பான். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பிடிக்க வந்தவங்க பொழுது யாரை பார்த்துடுறீங்க? நான் தான்பா இயேசுன்னு சொன்னாரு. அந்த தில்லு தான் விழ வச்சது. நிக்கிறவன் அநேகர் சத்துருவை வீழ்த்துவான்ற. இல்லைங்க, வாழ்க்கையில தொல்லை வரதான் செய்யும். ஆமா, இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது ஒன்று மாத்திரம் சொல்ல சொன்னார் உங்க ஊழியருக்கு. துன்பத்தை மாத்திரம் உங்களை விட்டு தவிர்க்க முடியாது பிரதர். இந்த துன்பம் உங்களை உயர்த்திக்கிட்டு தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில துன்பத்தை தேவன் அனுமதித்து தான் இருப்பாரு. ஆனா துன்பத்தின் மத்தியில தேவன் யார் என்று உங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற தேவன் அவர். நீங்க இந்த உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவன் சிறப்பானதா மாத்த போகிறார். நீங்க உட்கார்ந்துட்டு இன்னைக்கு சாதாரண நிலையில இருக்கிற இடத்த தேவன் வானத்திலிருந்து ஒரு மழையை பொழிய பண்ணி இந்த இடத்துக்கு வேண்டிய அத்தனை தொகையும் தேவன் தந்து இந்த இடத்தை சிறந்ததாக மாற்றுகிற தேவன் நம் தேவன். கவனிங்க, நான் ஒன்று மாத்திரம் சொன்னேன், ஆண்டவரே இந்த உபத்திரத்தில் என் தேவ சித்தம் நிறைவேறட்டும். என் மேலே கேஸ் போட்டாங்க. இப்போ கேஸ் எப்படி போட்டிருக்கிறாங்க? இந்த அறநிலைத்துறையின் மூலமாக 5 விதமான கேஸ் என் மேலே வந்துருச்சு. 5 விதமான கேஸ். இப்போ என்ன செய்யறது? இடத்த மாற்றுறதா? கடைசியில் நின்ன அந்த கேஸை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். நிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். உபத்திரவத்தில் யோசேப்பு நின்றான், ஞானம் வந்தது. தேவன் உபத்திரவத்தின் பாதையை ஒவ்வொரு மனிதனுக்கு வச்சிருக்கிறார்னா இந்த உபத்திரவத்தில் தேவன் உனக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கிறார். அதுதான் ஞானம். என் வாழ்க்கை விழுந்துருமா ஆண்டவரே, இந்த பிரச்சனையோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருமா நினைச்சு கவலைப்படாத. இதன் மத்தியில தேவன் யார் என்று உன்னோட கூட இருந்து கிரியை செய்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. உபத்திரத்தில் என்னங்க செஞ்சார்? யோசேப்புக்கு ஞானத்தை தந்தாருங்க, ஞானத்தை தந்தார். உன்னுடைய வாழ்க்கையில் உபத்திரம் மாத்திரம் இல்லைன்னா நாம் யாரும் உருவாக்கப்பட முடியாது, யாருமே எந்த விதத்திலும் பயன்பட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சொல்றான், உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுகிறான். நீங்களும் சொல்லுவீங்களா? இயேசுவே, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உபத்திரவப்பட்டது நல்லது. என்ன சொல்லுவீங்களா? உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பு ஞானம் உள்ளவனா இருந்தால தான் வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய மனுஷனா மாறினான். சகோதரர்லாம் துன்மார்க்கமாக வாழ்வானுங்க. என்ன துன்மார்க்கம்? அப்பா ஆடுகளை மேய்ச்சிட்டு வர சொல்லும்போது போய் அங்கே என்ன செய்கிறானுங்க? ஆடுகளை அடித்து அவனுக்கு சாப்பிட்டு என்ன செய்கிறானுங்க? ஆடு சிங்கம் என்ன செஞ்சிருச்சு? கவ்விட்டு போயிடுச்சு. அதனால தான் யோசேப்பை 20 வெள்ளிக்காசு வித்துட்ட பிறகு சிங்கம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவன் வஸ்திரத்தை என்ன செஞ்சானுங்க? அடிச்சு போட்டு அந்த ஆட்டை வெட்டி சாப்பிட்ட ரத்தத்தை என்ன செய்கிறானுங்க? அதை தேய்ச்சி பாரு, பிள்ளை செத்து போயிட்டான், ஆடு சிங்கம் சாப்பிட்டு போயிடுச்சுன்றான். என்ன காரணம்? அவனுங்க வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவனா இருந்தானுங்க. ஞானம் உள்ள பிள்ளை வீட்டுக்கு துரோகம் செய்யாது. ஞானம் உள்ள பிள்ளை வீட்டுக்கு துரோகம் செய்யாது. உங்கள் சொந்த குடும்பத்துக்கு தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்வீங்களானால் நீங்க ஞானம் இல்லாதவங்க. நீங்க ஞானம் இல்லாதவங்க. சொந்த குடும்பத்துக்கு நன்மை செய்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். அவர் எல்லாமே சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கவனிங்க, ஞானம் வேலை ஸ்தலத்தில் கூட வேலையை கரெக்டாக செஞ்சான். அதனால தான் கர்த்தர் கூட இருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்க எப்படி இருக்க போறீங்க? தேவன் யாருக்கு ஞானத்தை தருவார் தெரியுமா?
தன்னை ஞானி என்று நினைக்கிறவனு ஞானத்தை தர மாட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே, எனக்கு வாழ தெரியாத ஆண்டவரே, எனக்கு குடும்பம் நடத்த தெரியாத ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை சிறப்பாக செய்ய தெரியாத ஆண்டவரே என்று சொல்லி பேதைத்தனமாக அவருக்கு முன்னாடி நிற்கிறான் பாரு, அவனுக்கு தான் தேவன் ஞானத்தை தருவார். ஒன்றும் தெரியாதவனுக்கு தான் தேவன் ஞானத்தை தருவார். தேவன் உலகத்தில் அநேக ஞானிகள் உண்டு, திறமசாலிகள் உண்டு. என் தேவனுக்கு முன்னாடி நின்று எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் பேதையா என்னை அழைச்சிங்களே, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நிற்கிறான் பத்தியா, அவனுக்கு தான் கர்த்தர் ஞானம். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னும் சத்தமா சொல்லுவீங்களா? எங்கள் வீட்டில் அதிகமாக என்னை பார்த்து சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் என்னை பார்த்து சொன்ன காரியம், நீ தத்திடா, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன். என்னை பார்த்து சொன்ன காரியம். நான் 6வது வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு டியூஷன் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ மாதம் நான் படிக்கும்போது மாதம் 50 ரூபா ஃபீஸு. அந்த டீச்சர் சொல்லிச்சு, 4 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 வரி தான் ஆன்சர். எத்தனை வரி? 3. சுலபமா இல்லையா? ஈஸியாக தானே? ஒரு மாதமாக எனக்கு சொல்லி கொடுத்து அந்த பதிலை சொல்ல தெரில. அந்த 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 டியூஷன் மிஸ்ஸு சொல்லிச்சு, கையெடுத்து கும்பிட்டு, டே உன் பானாடா, நீ டியூஷனை விட்டு என்ன செஞ்சிரு, நின்னுறா. நல்லா படிச்சுட்டே போவேன். மிஸ்ஸுங்க வந்து எப்படி இருப்பாங்க, படிக்கிற காலத்தெல்லாம் இந்த நகத்தில் ஸ்டிக்கை இப்படி அடிக்க மாட்டாங்க, இப்படி வெட்டுவாங்க. எத்தனை பேர் அனுபவம்? நான் அடி வாங்கியிருக்கிறேன். இந்த மிஸ்ஸு எழுந்து நின்று, டே நீ எழுந்து சொல்கிறான்றதால நான் கீழே புரிஞ்சுக்கோ, டெஸ்க்கு கீழே. ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இல்லை, பயம். ஆனால் இன்னைக்கு 1 மணி நேரம், அன்னைக்கு 3 வரியை சொல்றதுக்கு எனக்கு தடுமாறி இருந்த என்ன தேவன் அந்த ஆவிக்குரிய ஞானத்தை தந்து இன்னைக்கு பேச வைக்கிறான்னா அதான் ஞானம். ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு என்னமே தெரியாத என் வாயின் வழியாகவே கர்த்தர் பேசுவார். நான் உங்களோடு பேசுகிறது அதிகமாக இருக்கும். ஆமீன் சொல்லுவீங்களா? வலது கரத்தை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானத்தை தந்து தேவன் சிறந்திருக்கும்படி செய்வார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளை கேட்கணும், ஆண்டவரே இந்த ஞானத்தை தாங்கப்பா. மிக முக்கிய காரியம் குடும்பம் நடத்த ஞானம், பிள்ளைகளை நடத்த ஞானம். கவனிங்க சகோதரிமார்கள், சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நிறைய பெண்களை பார்த்துருக்குறேன், எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். அதில் ஒரு சகோதரி செஞ்ச சம்பவத்தை மாதிரி சொல்கிறேன். ஒரு நாள் தன் கணவர் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கணவர்கிட்டத்தில் என்ன மனைவி இடத்துல கொடுத்துட்டே இருந்தார். மனைவி என்ன செஞ்சிச்சு, இந்த குடும்பத்தை கட்டாமல் அவங்க அம்மா வீட்டு குடும்பத்தை கட்ட ஆரம்பிச்சது. எதில்? கணவர் சம்பாதியத்தில். இப்போ நடந்து என்ன தெரியுமா, கணவர் கேட்குறாரு, இத்தனை வருஷமாக சம்பாரிச்சு கொடுத்தது என்ன பண்ணன்னு கேட்குறாரு. என்கிட்ட காசு இல்லைன்னுடுச்சு, காசு இல்லைன்னுடுச்சு. ஆனால் நடந்த சம்பவம் தெரியுமா, இதுவரையிலும் தாராளமாக கொடுத்தவன் இப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் கொடுப்பேன். எவ்வளோ தான் கொடுப்பேன்? அப்போ அந்த அம்மா எந்த குடும்பத்தை கட்டி இருக்கணும்? ஞானம் தன் வீட்டை கட்டணும் தானே பைபிள் சொல்லுது. இப்போ இந்த அம்மா ஞானம் இல்லாதனால தான் அடுத்த வீட்டை கட்டிட்டு தான் வீட்டை ஓட்ட போட்டுட்டு கிடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த வீடெல்லாம் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி விற்றுட்டு வருவான். சில பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, இதெல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு பொருளும் வாங்க முடிய அளவுக்கு பண வசதி இல்லை. எப்போ கேட்டாலும் எங்கள் எதிர் வீட்டில் காம்பவுண்டில் எல்லாரும் இதை வாங்கினாங்க அதை வாங்கினாங்க. எங்களை கேட்டாங்க, நீங்கள் வாங்கலையா? என் மனைவி கேட்டாங்க. நான் வாங்கலை. ஏன்னா நாங்கள் கடை என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். கடை என்ன செய்ய மாட்டோம். அம்மா கவனிங்க, ஞானம் உள்ளவன் கடை வாங்க மாட்டான். கர்த்தர் கொடுக்க வரணும் வெயிட் பண்ணவான தவிர மனிதனிடத்துல கையை நீட்டுவது ஞானம் இல்லாத செயல். இப்படி இருக்கிற வேலையில தான் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் எப்போ பார்த்தாலும் என்னை வேணான்னு சொல்கிறாரு, எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என் மனைவி என்ன செஞ்சா, ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒரு தெருவில் வந்து 400 ரூபா கட்ட சொல்கிறாங்க. எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க? 400 ரூபா கட்டுங்க,
முடிவில் ஒரு பரிசு தரும். தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் போட்டாங்க, என் மனைவியும் அதோடு சேர்த்து போட்டான் 400 ரூபாவை. நான் வந்து பாட்டேன், இந்தமாரி 400 ரூபா போட்டிருக்கிறேன்னா. நான் சொன்னேன், ஏன் போட்டேன்? அடுத்த மாதம் போட்டான். 3வது மாதம் அவன் ஆள் அட்ரஸே வரல. அப்போ நான் சொன்னேன், உன்னை காப்பாற்ற தான் புருஷனை வச்சிருக்கிறார், கர்த்தர் கொடுக்குற பணத்தை காப்பாற்ற தான் புருஷனை வச்சிருக்கிறார். ஆனால் புருஷனுக்கு தெரியாமல் போடக்கூடாதுன்னு நினைக்கிற பற்றியா? ஆனால் என் மனைவி சொன்னான், போடக்கூடாதுன்னு மறைக்கலை, சொல்லிட்டா. உங்கள் கணவருக்கு சின்ன ஒரு பொருள் வாங்குறதானாலும் தெரியணும், அதான் ஞானம். கணவர் வேணான்னுட்டார்னா அது வேணான்னு சொல்லக்கூடிய மனப்போக்கம் நமக்குள்ளே வருது. ஆனால் அந்த குடும்பம் தான் நிற்கும், தலைக்கும், செழிக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, வீட்டுக்காரர் தெரியாமல் எதையும் என்ன செய்யக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க. நம்ம தான் நிறைய செய்கிறோமே. அப்படிங்க. ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே எதையும் மறைக்கக்கூடாது. 2 பேரை வெகுளித்தனமாக இன்றைக்கி என்னெல்லாம் நடந்து அதெல்லாம் சொல்லணும். நான் காலையில் ஊழியத்துக்கு போய்ட்டு திடீர்னு வெளியே ஊழியத்துக்கு போய்ட்டு சாயந்தரம் வருவேன், 7 மணிக்கு வருவேன். முகத்தெல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். என் மனைவி காலையிலேருந்து என்ன நடந்து அத்தனையும் ஒப்பிச்சுட்டே இருப்பாள். எனக்கு என்னடா இவ குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறாள் அப்படி தோண்டிகிட்டே இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், காலையில் என்னெல்லாம் நடந்தது அப்படியே சொல்கிறான். அப்போ எதையும் மறைக்க அவளுக்கு என்ன இல்லை. உங்களுக்கு சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பாதி மறைச்சி பாதி உல்டாவா தள்ளி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஞானம் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். ஞானம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக மாற்றும். ஆமென் சொல்லுவீங்களா? ரெண்டாவது விசுவாசத்தில் சிறந்தவனாய் மாற்றினது. ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிங்க, ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்று அவன் சிறந்தவனா மனிதனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தை பெற்றவர்கள் சிறந்தவர்களாய் வாழுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஆபிரகாம் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், போ. காண்பிக்கும் தேசத்துக்கு தான் போ சொன்னாரே தவிர எந்த இடத்துக்கு போனன்னு என்னல்ல. தேசம் பெருசு. தேவன் சொன்ன போயிட்ட பிறகு அவன் அந்த வார்த்தை மறுப்பு தெரியாம, அவன் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் போனான் என்று எபிரேயரில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப விசுவாசம் என்பது தேவனிடத்துல கேள்வி கேட்காம கீழ்ப்படிய பண்ணுவதுதான் விசுவாசம். ஆண்டவரே இது ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன, நான் இப்படி பண்ண சொல்றீங்களே, இப்படி என்ன ஆச்சு, இப்படி என்ன ஆச்சு, இதெல்லாம் கேள்வி கேட்கறது அல்ல விசுவாசம். தேவனிடத்துல கீழ்ப்படின்னு சொன்ன பிறகு அது என்ன செய்யறதில்ல, அதுல மறுப்பை தெரிவிக்கிறத கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, உன் பிள்ளையை கொண்டு போய், உன் ஏகசூதன நேசகுமாரனமாகி அவனை கொண்டு போய் என்ன செய்ய, நீ பலியிடுன்னு சொன்னார். பலியிடுன்னு சொல்ல உடனே ஒண்ணுமே சொல்லலை, மனைவிடத்துல சொல்ல எதுவும் சொல்லலை, எதுவும் கேள்வி கேட்கல. ஆண்டவரே 25 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு திரும்பி அவனை பார்த்து, தேவனை பார்த்து என்ன செய்யல, கேட்கலங்க. கேட்காம அந்த பிள்ளைய பலியிட கொண்டு போறான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, என்னன்னு, நான் துண்டு துண்டா என் ஈசாக்க வெட்டி போடுவேன், கர்த்தர் இறங்கி அந்த பாடியை ஒன்று சேர்த்து மரித்து போயிடுவான், உயிரோடு கூட எழுப்பிடுவான்னு அந்த நோக்கத்தோடு தான் கத்திய ஓங்கினான் அவன். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்பது எல்லாத்தையும் இழக்கவும் செய்யணும். விசுவாசம் என்பது சொல்லுங்க, விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்ளவும் செய்யும், இழக்கவும் செய்யும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுச்சு, 10 வீடு வச்சிருக்குதான். எத்தனை வீடு? சத்தமா சொல்லுங்க. 10 வீடு வாடகை எவ்வளோ வரும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு சபை வாடகை இடத்துல இருக்குது. ஒரு வீட்டை விற்றா சபைக்கு என்ன செய்யலாம்? இப்போ உங்களை பார்த்தா 2 வீடு வச்சிருக்கிறேன், ராத்திரியில் சொப்பனத்தில் காண்பிச்சு இந்த அற்புத ஜெயமயத்துக்கு ஒரு வீட்டை விற்று பணத்தை கொடுன்னா என்ன செய்வோம்?
2 வீட்டை வாங்க தெரிஞ்ச விசுவாசம் இருந்த ஆளுக்கு அந்த 2 வீட்டை கொடு, ஒன்றை கொடுன்னா என்ன வரமாட்டேங்குது. அப்போ விசுவாசத்தில் இன்னும் என்ன செய்யலை. தேவன் ஏன் 25 வருஷம் ஆபிரகாமுக்கு வெயிட் பண்ணார் அப்படின்னா, இவன் விசுவாசித்து பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறான், இவன் விசுவாசித்து கொடுப்பதற்கு இவன் பலப்படன்றதுக்காக 25 வருஷம். ஏன் இன்க்ரீஸ் பண்ணார் ஆண்டவர் 25 வருஷத்தை? இவன் விசுவாசம் வளரல. அவன் விசுவாசம் வளரும் போது கரெக்டாக பிள்ளையை கொடுத்தாரு. இப்போ நான் என்ன கேட்டாலும் என் பிள்ளை என் ஆபிரகாமுக்கு தருவான்ற நிச்சயம் தேவனுக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் பெருகம். யாரெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவன் தேவனுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனா மாறிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மனப்பக்குவம் இருக்குதா? அது இருக்குதா? நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். இந்த பலிபீடத்தை சிறந்தவர்கள் வந்து ஆளுகை செய்கிறாங்க. இந்த பலிபீடத்தில் அப்போஸ்தலர் வராங்க, தீர்க்கதரிசிங்க வராங்க, சுவிசேஷர்கள் வராங்க, போதகர்கள் வராங்க, என்னை போல மேய்ப்பர்களும் வராங்க. இந்த ஐந்து தலைவர்களும் வந்து உங்களிடத்துல வந்து நிறைய தேவனுடைய சமூகத்திலேருந்து வார்த்தையை பெற்று, வல்லமையை பெற்று, அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் உங்களுக்கு வந்து சுகமாக்குறார், உங்களை விடுதலை ஆக்குறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நல்ல நிலைக்குள்ள இந்த ஊழியம் என்ன செய்து உங்களை கொண்டு வந்து நன்மையை பெற்ற ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்கன்றீங்களா? இந்த ஊழியத்தின் மூலம் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசி பாசம் இன்னும் சொல்லிட்டு கிடக்கிறாங்க. இந்த கொடைக்கானல் ஜெப முகாமில் சந்திர பிரதர் வந்து பேசினார். அந்த அன்பு எங்களுக்கு ரொம்ப தொட்டுச்சு. அவங்க பொண்ணு போட்ட நாடகம், அந்த ட்ராமா போட்டது, அது ரொம்ப தொட்டுச்சு. இன்னை கூட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, இத்தனை பரிசுத்தவான்கள் வந்து இந்த ஊழியத்தில் உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிச்சு, உங்களை சிறந்திருக்கும்படி செஞ்சா நீங்க தேவனுக்கு என்ன செஞ்சீங்க? பரலோகத்திலிருந்து ஒரு மழை பெய்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் உயர்த்தப்படும்படியா இங்க சகல பரிசுத்தவான்களை கொண்டு வந்து உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேட்காத நன்மையும் தேவன் தந்தது எதற்குமா? தேவனுக்காக எதையும் செய்யக்கூடிய இருதயம் வரணும்ன்றதுக்காக. தேவனுக்காக எதையும் செய்யக்கூடிய, சத்தமா சொல்லுங்க, மனசு வரணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கவனிங்க, விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வைக்கும், மனித இடத்துல கையை நீட்ட வைக்காது. ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் என்பது தேவன் எனக்கு தரணும்னு ஆசைப்படணும். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் 5 பேர் ரட்சிக்கப்படுது முன்னாடி. அந்த 5 பேரில் 4 பேர் சிங்கப்பூரில் போய் செம்பியாங்கட் ஷிப்யார்டில் போய் எல்லாம் 4 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க, கிரேன் ஆப்டரா. இதில் நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஒழுங்காக சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 30 ரூபா. ஏறக்குறைய 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது சொல்கிறேன். சம்பளம் எவ்வளோ? சத்தமாக சொல்லுங்கள், 30 ரூபா. இப்போ இந்த 4 பேரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ தயவுசெய்து உன்னுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் எனக்கு என்ன செய், அனுப்பு. நாங்கள் 4 பேரும் பணம் செலவு பண்ணி உன்னை என்ன செய்கிறவங்கள உன்னை இந்த சிங்கப்பூர் தேசத்தை கூப்பிட்டுக்கிறோம், நீயும் நல்ல நிலைக்கு வருவேன்னு சொன்னாங்க. நமக்கு என்ன தோணும்? சத்தமாக சொல்லுங்க. பாஸ்ட் பொண்ணம்மா இல்லையா? நமக்கு என்ன தோணும்? அட போன 40,000 சம்பளம், 20 எவ்வளோ சம்பளம் அப்போ சொல்லுங்க? 40,000 சம்பளம். ஆனால் இங்கே எவ்வளோ வாங்குறேன்? இப்போது தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, இந்தமாரி என் நண்பர்கள்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் என்னை கேள்வி கேட்டார், எப்போ நீ கூப்பிட்றானுங்க, சரி நீ போய் அவளை போல் பல லட்சங்களை சம்பாதிக்கிற, யாருப்பா உன்னை உயர்த்துனது சொன்னா நீ யாரப்பா சொல்லுவேன்னு கேட்டார். யாருப்பா சொல்லுவேன்? அந்த 4 பேரும் சொல்லுவானுங்க என்னென்னு, என்னால் தாண்டா நீ பிழைச்ச, இயேசுவால் பிழைக்கலடான்னு சொல்லுவானுங்களே. அதுக்கு நீ இடம் கொடுக்க போறியா, இல்லை பணம் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். ஒரே தீர்மானம் பண்ண, இந்த பணமும் வேணாம், இந்த வேலையை வேணாம் அப்படின்னு தேவனிடத்தில் தீர்மானம் பண்ணி தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அந்த 4 பேரை விட நான் தான் இன்னைக்கு நல்லதாக வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
விசுவாசம் என்பது ஆசீர்வாதத்தை, மற்ற மனுஷன் தருகிற ஆசீர்வாதத்தை தள்ளக்கூடியதா இருக்கணும். எப்படா வழியை தரப்பானுங்க, எப்படா பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காது விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னங்க செய்ய போறீங்க? உங்களுக்கு எதாவது கொடுக்கணும், யாருங்க கொடுக்கணும்? தேவன் தாங்க கொடுக்கணும், தேவன் தான் கொடுக்கணும். 2007 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. பிப்ரவரி 19 18 சர்ச்சு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில், ஆண்டவர் நாளை கல்யாணம், ஷூ வாங்க 300 ரூபா இல்லை. எவ்வளோ இல்லை? சத்தமாக சொல்லுங்கள். நாளை கல்யாணத்துக்கு இன்றைக்கி ஷூ வாங்க எவ்வளோ இல்லை? 300 ரூபா இல்லை. அப்போ பஸ் ஸ்டாண்டில் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். கல்யாணமாச்சே, 300 ரூபா ஷூ வாங்க காசு இல்லையே. ஆண்டவரத்தில் பஸ் ஸ்டாண்டில் என்ன கேட்குறேன். அப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, என் மகனே, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் துணை நிற்கிறேன். காலையில் 300 ரூபா இல்லை, ராத்திரி 12:30 மணிக்கு என் கையில் 25,000 ரூபா கர்த்தர் கொடுத்தார். நான் மாத்திரம் ஷூ வாங்கலை, என் கூட வந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு புதிய செப்பலும் வாங்கி கொடுக்க வச்சார். எனக்கு தேவைன்னு இருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம்? யார் இடத்துல கேட்டிருக்கலாம்? சபை நடத்துறல, ஜனங்க இடத்துல கூட என்ன செஞ்சுருக்கலாம்? எனக்கு அந்த புத்தியே வரல. மனுஷிடத்துல கேட்கணுன்ற சிந்தையே இல்லாதவன் தான் விசுவாச வீரன். சத்தமா சொல்லுங்க. மனுஷ இடத்துல கேட்கணும் என்ற சிந்தையே இல்லாதவன் விசுவாச வீரன். எதுவா இருந்தாலும் என் தேவனிடத்துல கேட்பேன், என் தேவன் எனக்கு நிச்சயமா தருவார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை உள்ளவதான் விசுவாச வீரன். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களே? அப்படிங்க. தேவனிடத்திலிருந்து பெற்றா பரிசுத்தம், தேவனிடத்திலிருந்து பெறாம போனான் அது அசுத்தம். இன்னைக்கு நிறைய பேர் தேவன் கொடுக்கிறவரெல்லாம் வெயிட் பண்றதில்ல. தேவன் கொடுக்கும் வரை வெயிட் பண்ணுவது என்பது பரிசுத்தம். தேவனிடத்துல தான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படணும். தேவன் கொடுக்காம வேற எந்த வழியில கொடுத்தால் அது அசுத்தம், உன்னையும் சேதப்படுத்திடும், நம்மளை சேதப்படுத்திடும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஒரு என் நாமத்தில் எதை கேட்டாலும் தேவன் நான் மகிமைக்கா சொல்கிறேன். +2 பாப்பா முடிஞ்சிருச்சு. பாப்பா +2 முடிச்சுட்டு அடுத்த ஜெபம் பண்ண, +2 எழுதுறது போன ஜனவரி மாதமே ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்ன பிள்ளையை படிக்க வைக்கிறது எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியல ஆண்டவர் என்ன. அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் விருப்பத்தை போட்டார், உன் பிள்ளையை BE படிக்க வை, இன்ஜினியரிங் என்ன செய். அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா பெரிய தொகை. எனக்கு ஏன் ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபா, சபைக்கு ஒரு 10,000 ரூபா, இதில் வேறு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அப்புறம் ஊழியத்தில் நிறைய செலவு பண்ணணும், இவ்வளோ செலவுக்குது. இப்போ BE படிக்கணும் குறைஞ்ச ஒரு 1.5 லட்சமாவது என்ன செய்யணும்? நீங்கள் BE படிக்கணும், எனக்கு நீங்கள் தானே சொன்னீங்க, எனக்கு அடையாளமாக ஒரு அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்டேன். அடையாளமாக நான் யார் இடத்துல கேட்க மாட்டேன். என்னை சுற்றிலும் நிறைய அண்ணன் தம்பிங்களாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் யார் இடத்துல கேட்க மாட்டேன். நீங்கள் எனக்கு அடையாளமாக ஒன்று தந்தீங்கன்னா என் பிள்ளைய BE படிக்க வைக்கிறேன். நான் சொல்லி ஒரு 5 முறை ஜெபம் பண்ணேன். நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும், BE படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட்டை முன்கூட்டியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறாப்புல, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க. இவன் ஏதோ 2,000-3,000 அனுப்பும், அவனுடைய வேலை தான், அவ்வளோதான். சரின்ட்டு நான் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் சாயந்தரம் சபையில் ஊழியம், செவ்வாய்க்கிழமை துதி ஆராதனை, மாதத்தில் 7 நாள் துதி ஆராதனை நடக்கும், திருவிருந்த ஆராதனையான. கீழே இறங்குறேன், அந்த தம்பி ஃபோன் பண்ணுறாப்போல் சவுதியிலேருந்து, பாஸ்டர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சின்ன காணிக்கை அனுப்பிச்சிருக்கிறேன், முதல்ல வந்துச்சான்னு பாருங்கண்ணா. நான் பார்க்கும்போது சரியாக பார்க்கல, ஏதோ வந்துச்சுப்பான்ட்டேன். கீழே இறங்கி பார்த்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா 1,17,000 ரூபா ஒரு அடையாளமாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கேன். நானா மனுஷ இடத்துல கேட்டால் எவ்வளோங்க கொடுத்துருப்பாங்க? ஐயோ பர்தாம் அந்த பாச ஊழியக்காரராக இருக்கிறாரு, ஏதோ ஒரு 2,000-3,000 கொடுத்துருப்பாங்க. ஆனால் தேவனிடத்தில் கேட்டால் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, பிள்ளைக்குரிய தொகையை ஒரு அடையாளமாக தேவன் கொடுத்துட்டாரு. எனக்கு செஞ்சவர் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. யாருங்க தருவா? இந்த தெய்வத்தை யாருங்க இப்படிலாம் தருவா?
நீ காண்கிற மனிதனிடத்தில் ஆண்டவரே என் பிள்ளையை படிக்க வைக்கணும், என் தேவையை சந்திங்கன்னு கேட்டால் கொஞ்சம் தான். காணாத தேவனிடத்தில் நீ ஒரு அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் லட்சமாக மாறுகிறது. ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் இதை சொல்லி என்ன பில்டப் பண்ணி என்ன உயர்த்திக்க பேசலை, உங்கள் விசுவாசம் உயர்த்தப்படுவதற்காக பேசிட்டு இருக்கிறேன். யார் இடத்துல கேட்கணுங்க? யார் இடத்துல கேட்கணுங்க? என் கையை தேவனிடத்தில் கேட்டால் அது பரிசுத்தம், நீட்டினா அது பரிசுத்தம். என் கையை பூமியில் இருக்கிற மனிதரிடத்துல நீட்டினா அது அசுத்தம். யார் இடத்துலங்க நீட்ட போறீங்க? சத்தமா சொல்லுங்க. இதை தான் ஆபிரகாம் சொன்னா, நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கின என்று நான் என்ன செய்யக்கூடாது, என் கையை வானத்துக்கு நேராக நான் உயர்த்துகிறேன்றான். ஆமீன் சொல்லுங்க. நீ என்ன ஐஸ்வர்யமாக்கணும்னு சொல்லக்கூடாதுப்பா, என் கையை எங்க நீக்கிட்டேன்பா நான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க கையை யார் இடத்துலங்க போனோம்? ஒரு திருமணம் வந்தா யார் இடத்துல போனங்க? ஒரு வீட்டு தேவைன்னு வந்தா யார் இடத்துல போனங்க? சத்தமா சொல்லுங்க, கவனிங்க. யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் சாத்தானை சேதப்படுத்துவாங்க. விசுவாச வாழ்க்கை வாழாம மாம்ச வாழ்க்கை வாழ்றவங்க சாத்தான் அவங்கள சேதப்படுத்திடுவான். விசுவாச வாழ்க்கையில தேவன் விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய், விசுவாசமே உங்களை என்ன செய்ய, உங்களை பாதுகாக்கும். ஒரு வலது கரத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. விரும்புங்க, விசுவாச வாழ்க்கையை விரும்புங்க. இப்படி இவன் விசுவாசத்துல மேல நிக்கிறான். 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் என்ன கவனிங்க. அப்பா, உனக்கு வானத்து நட்சத்திரங்களை பார், இவனமாய் சந்ததி பெருக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து விசுவாசத்தோட வீட்டுக்கு வரான். கவனிங்க நான் சொல்றது. இந்த விசுவாச வாழ்க்கையோட வீட்டுக்கு வரான். தேவனிடத்துல இருந்து விசுவாசத்தை பெற்றான். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கணும், கவனிக்கணும். இந்த விசுவாசத்தோட அவன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தா மனைவிக்கு 25 வருஷமா என்ன இல்லை? இல்லை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லை? இல்லை. சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டிலையும் சிலது இல்லையா இருக்குதா? பொருளாதாரத்தில் இல்லாம இருக்குதா? பணம் இல்லாம இருக்குதா? இல்லை என்பது மேல் உங்கள் இருதயத்தை வைப்பீர்களானால் நீங்க விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகிடுவீங்க. தேவன் எனக்கு தருவார் என்ற நிச்சயம் உள்ளவனா இருப்பீர்களானால் நீங்க விசுவாசத்தில் நிற்பீங்க. எல்லா குடும்பத்திலும் இல்லை என்ற தொல்லை இருக்கதான் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, எல்லா குடும்பத்திலையும் எல்லா மனித இடத்துல என்ன இருக்கும்? இல்லை என்ற தொல்லை. ஆனா இல்லையின் மேல உன் கண்ணை வைக்காம கொடுக்கிறவர் மேல உன் கண்ணை வச்சா உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லா ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே, நல்லா ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போ உன் கண்ணை எது மேல வச்சுட்டு வந்திருக்கிற? உண்மையா சொல்லணும், யார் மேல வைக்கணுங்க? நிறைய பேர் இல்லைனால சோர்ந்து போறாங்க. இல்லைனால என்ன ஆயிடுறாங்க? இல்லைனால சோர்ந்து போறது உலக கூட்டம். இல்லைன்னாலும் தேவனை நோக்கி பார்த்து தேவன் எனக்கு தருவான்றது விசுவாச கூட்டம். நீ எந்த கூட்டம்? உலக கூட்டமா விசுவாச கூட்டமா? சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாச கூட்டம். கையை தட்டி சொல்லுங்க, கையை பலமா தட்டி சொல்லுங்க, நான் விசுவாச கூட்டம். சத்தமா சொல்லுங்க, நான் விசுவாச கூட்டம். இல்லைய மேற்கொள்ளு, தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இல்லைய பார்த்து சோர்ந்து போகாத. எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை என்ன பண்ண என்ன வரணும்? இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே கடுகு டப்பாவில் கடுகு இல்லை, உளுத்தம் பருப்பில் உளுந்து இல்லை, மிளகாத்தூள் டப்பாவில் மிளகா இல்லை, மிளகாத்தூள் இல்லை, எல்லாம் இல்லை இல்லைன்னு பார்க்கும்போது நீ என்ன செய்யணும்? பரலோகத்தை பார்த்து இருக்குது 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 இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு அம்மா சொன்னதை சொல்கிறேன். வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை, இருந்த ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆயிடுச்சு. கிச்சனை விட்டு ஆளுக்கு வந்தாலே அந்த அம்மா சொல்ல, இந்த ஃப்ரிட்ஜு இல்லைன்னு சொல்லிட்டு போகுமா? என்ன இல்லைன்னு சொல்லிட்டு போகுமா? ஃப்ரிட்ஜு இல்லை. அதை பார்த்து பார்த்து ஏக்கமாக போச்சான். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், இங்கே இருந்தது இப்போ என்ன இல்லை இல்லை. இப்போ நீ கிச்சனை விட்டு வரும்போது அங்கே பார்க்கும்போதெல்லாம் ஏன்னு சொல்கிறத நிறுத்திட்டு இங்கே ஃப்ரிட்ஜு வரணும்னு சொல்லு, இங்கே ஃப்ரிட்ஜு வரணும்னு சொல்லு. விசுவாசிக்க சொல்லி கொடுத்தா என்ன நடந்ததான்? அடுத்த வாரத்தில் ஃப்ரிட்ஜ் அங்கே வந்துருச்சு.
விசுவாசம் என்பது லேட்டாக அது பெற்றுக்கொள்றதுக்கு சரியான சீக்கிரம் செஞ்சிருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இல்லைன்னா முதல் வீக் ஆகிற ஆள் யாருன்னா நீங்க தான். இல்லைன்னால கூலா இருக்கிற ஆள் கூட்டம் எதுனா இந்த கூட்டம் தான். அப்படி இல்லையா கவலைப்படாத. கரெக்டா பிரதர்? கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா? கவலைப்பட மாட்டாங்க. இங்கே இல்லைன்னா உடனே பிபி லோவாகிடுது. இங்கே இல்லைன்னா கூலாக இருப்பான். இப்போ இங்கே இல்லைன்ற ஆள் என்ன செய்யும்? இந்த மனுஷனை எங்கேயாவது கொஞ்சமாக குடும்பத்தை குறித்து அக்கறைக்கு தான். இப்படி நீ இல்லாத ஆள் எமோஷனில் என்ன செய்யுது? குடும்பத்தை என்ன செய்யுது? கொட்டி தீக்குது. இங்கே இப்படி தான் கொட்டி தீத்தா சாராள். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை என்ன செய்ய? நீ கல்யாணம் பண்ணி முடிச்சு விடுன்னு சொன்ன உடனே விசுவாசத்தை பெற்றான்ல. கர்த்தர் பேசியிருக்கிறாருமா, கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாருமா, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லலை. இவன் அதே சமயம் இல்லைன்ற விசுவாசி இல்லைன்ற அந்த சாராளுக்குள் நிரப்பப்பட்டதுனால அதுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆதாம் மனைவியுடைய பலவீனத்தை அறியலை, சாராளும் மனைவியுடைய பலவீனத்தை அறியலை. இன்னும் சொல்ல, நம்முடைய பலவீனத்தை நாம் அறியணும். நம்ம குடும்ப நபருடைய பலவீனத்தை நாம் என்ன செய்யணும்? அறிந்து குடும்பம் நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதில் தெளிவாக அறிஞ்சவன் யோபு தான். பைத்தியக்காரி போல பேசுறிய எப்படி? நாம் இருந்தால் எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் சொல்லுங்க. நாம் இருந்தால் என்ன செய்வோம்? போடி பைத்தியம்னு சொல்லியிருப்போம். அவன் என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி போல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்கிட்ட தான் அந்த தெளிவான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. விசுவாசித்து வாழ்கிற மனுஷன் யாரையுமே காயப்படுத்த மாட்டான். நான் சொல்கிறவங்கள கையை வைத்து சொல்லுங்க. விசுவாசித்து வாழ்கிறவன் யாரையும் காயப்படுவான் தவிர என்ன செய்ய மாட்டான்? தான் காயப்பட்டாலும் அந்த காயத்தின் நடுவில் மருந்தாதான் மாறுவான தவிர என்னவாக மாட்டான்? அவன் காயப்படுத்த மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் காயப்படுத்துகிறீங்களா காயப்படுறீங்களா? பக்கத்தில் இந்த வாய் இருக்குத வாய் சொல்லுங்க. இந்த வாய் இருக்குத வாய், இதை மூடிட்டாலே போதும், எல்லாம் நல்லா நடக்கும். நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவு கண் விழித்து ஜெபிக்கிறோம், எத்தனை நாள் ஓடி வந்து கிருபையை பெறுறோம், அபிஷேகத்தை பெறுறோம். ஆனால் அதெல்லாம் நிற்க மாட்டேன். இந்த வாய் ஓட்டையாக இருக்கிறதுனால ஓட்ட வழியாக போகுது. கர்த்தர் என்னப்பா சொன்னார் 2002 நீ உன் வாயை மாத்திரம் காத்துக்கொள்ளு, உன் வாய் வழியாக நான் பேச விரும்புகிறேன். யாருன்னா குறை சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். இந்த வாயை காத்து கொள்ளுகிறவன் வாயோடு இருந்து கர்த்தர் பேசுவார். வாயை காத்து கொள்ளாதவனுகளை கிருபை அபிஷேகம் இழந்துருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் விழ வச்சான். அவன் விழலை, சாராள் விழ வச்சான். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விசுவாச வாழ்க்கை வாழணும். இல்லை என்றதன் மேல் உங்கள் இருதயத்தை ஆழமாக என்ன செய்யாதீங்க, பதிக வச்சிங்கன்னா வீட்டுக்காரர் பாகிஸ்தானு நீங்கள் இந்தியாவை மாரி இருப்பீங்க. பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, வீட்டுக்காரர் என்னவார் தெரிவார். புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? ஏங்க இல்லையா? சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலன் கொடாமல் போல நான் கர்த்தருக்குள்ள என்னவா இருக்கிறேன், அதுதான் விசுவாசம். இல்லைனாலும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறது தான் விசுவாசம். ஒரு சில பேர் பணம் வந்தா, ஆஸ்தி வந்தா, ஐஸ்வர்யம் வந்தா மகிழ்ச்சி ஆகிறது பேர் விசுவாசம் இல்லை. அது வரும் போயிட்டு வாழ்க்கையில் நிரந்தரமானதில்லை. பணமும் ஆசீர்வாதம் புகழ்ச்சியும் எதுவும் நிரந்தரமானதில்லை. ஆனால் விசுவாசம் மாத்திரம் ஒன்று மகிழ்ச்சியாக வச்சுக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த கையில் பணம் புகழ் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு இந்த கையில் விசுவாசம் வச்சா எதை தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? ஒரு விசுவாசி, உத்தம விசுவாசி எதை தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? பணத்தை தள்ளிட்டு விசுவாச பாதையை தேர்ந்தெடுப்பான். இந்த பணம் தராத ஆசீர்வாதம் விசுவாசம் பல மடங்கு தர வச்சிரும். யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் விசுவாசத்தில் சிறந்தவனா இருந்ததுனால தான் கர்த்தர் அவன் விசுவாசிகளுக்கு தகப்பனா மாறிட்டான். இருங்க,
உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அம்மா தேவனை விசுவாசித்து வாழுகிற விசுவாச தாயின்னு சொல்லணும். எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேர் என்னை பார்த்து கேட்குறோம், பாஸ்டர், வீட்டில் இருக்கிற அத்தனை கணவன்மார் இடத்துல கேட்பாங்க, என்னென்னு, பாஸ்டர் பார், எந்த வருமானமும் இல்லை, 2 வாடகை கட்டுறார், குடும்பத்தை நடத்துகிறார், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறார், யார் இடத்துல நம்ம இடத்துல கூட கேட்க மாட்டேன்றாரு. எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் யார் இடத்துக்கு போதிப்பாங்க அப்படின்னா கணவன்மார்கிட்ட போதிப்பாங்க. அப்போ விசுவாசிகளுக்கு யார் முன்மாதிரியாக இருந்திருக்கிறேன்? என் ஜனங்களுக்கு. நீங்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தீங்களா? இப்போ தான் எல்லாத்துக்கும் இஎம்ஐ வருது. 1 ரூபா கட்டினா பைக்கு, 1000 ரூபா கட்டினா என்ன செய்யுது, ஃப்ரிட்ஜு தரான், ஏசி தரான், எல்லாமே தரான். எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி குவிக்கிறது விசுவாசம் இல்லைங்க. எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி அதை நடத்துறது விசுவாசம் இல்லைங்க. கடன் அட்டை வச்சு தீர்க்கிறோமே, அது கார்டு என்ன சொல்லுவாங்க, கிரெடிட், என்ன கார்டு இது இல்லை சொல்கிறோம், கை வைத்துங்க. என்கிட்ட கடன் அட்டை இல்லை, கிரெடிட் கார்டே இல்லை. இது வச்சிருக்கிறவன் எப்படி விசுவாச வாழ்க்கை வாழ முடியும்? வெறுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நிப்பாட்டிடலாமா? எத்தனை பேசுங்கன்னு சொல்றீங்க? பேசுங்கன்னு சொல்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது முடிக்க போகிறேன். பரிசுத்தத்தில் சிறந்தவராக இருந்தார். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. போதும். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா பரிசுத்தத்தில் சிறந்தவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, உலகத்திலேயே நான் தான் பரிசுத்தர்னு சொல்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறான்னா அவர் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ அப்படியே அந்த வார்த்தையை நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை யார் இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாம் என்ன சொல்லணும்? நாம் எல்லாம் பரிசுத்தமாக்க கூட்டம் அப்படி தானே? கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கையில் முழு பகுதியில் சில பகுதியில் பரிசுத்தம் இருந்து ஒரு சில பகுதியில் பரிசுத்தம் இல்லைன்னா என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். விசுவாசிங்க நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. வாழ்க்கையில் நிறைய பகுதிகள் இருக்குது நமக்கு. குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, குடும்பம், வேலை ஸ்தலம், இப்படி பல பகுதிகள் இருக்குது. சரியா? ஒரு சில பகுதியில் பரிசுத்தம் இருக்குது. அந்த பரிசுத்தம் இருக்கிற பகுதியில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஒரு சில பகுதியில் அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா சத்துரு வாசம் பண்ணுவான். முழு பகுதியும் கர்த்தர் வாசம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணுமா? நம்ம இடம் கொடுக்கணுமா? வாழ்க்கையினுடைய முழு பகுதியை யார் ஆட்கொள்ளணும்? அப்படிங்க. யோசேப்பு பார்வோன் எகிப்து தேசத்து பெண்கள்லாம் தங்களை ரொம்ப அலங்காரமாக்கிக்குவாங்க. இப்போ வருகிற அந்த பியூட்டிஷியன் எல்லாமே கான்செப்ட்லாம் எங்கேருந்து வந்தது தான்? இப்போ இருக்கிற லிப்டிக்கு, அப்புறம் வேறு என்ன, ஐப்புறம், வேறு என்னென்ன சொல்லுங்கள், கடகன்னு சொல்லுங்கள். நிறைய சொல்ல முடியாத லிஸ்ட்டு கிடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஷாப்பிங்குள்ளே போகிறேன். ஒரு ஆம்பளை பையன் என்னென்னமோ எடுத்து போட்டுனேங்கிறான். நான் பார்க்குறேன், என்னம்மா, என் மனைவி கேட்குறேன், என்னம்மா இவ்வளோ எடுத்து போடுறானே, இவன் எதுக்குமா? எங்க பொம்பளைங்களுக்கு எப்படி அதிகமாக பியூட்டி அழகுபடுத்திக்க சாதனம் வந்துச்சோ அதே போல் ஆண்களுக்கு அதிகமாக என்ன வந்துருச்சான். எனக்கு இதை பார்த்த உடனே அடப்பாவீங்களா, அப்போ எல்லாமே டூப்ளிகேட் தானா? எல்லாமே என்னவாக தான் இருக்குது. கவனிங்க, யோசேப்பு தனக்கு முன்பாக அந்த போத்திபாருடைய மனைவி, நீங்கள் போத்திபாருடைய மனைவி பேரை வேதத்தில் சொல்லப்படலை, ஆனால் சரித்திரத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டது. அவன் மனைவி பேர் செலுக்கியா. மனைவி பேர் என்ன? செலுக்கியா. இந்த செலுக்கியான்ற பேரை தயவுசெய்து யாரும் என்ன செஞ்சிடாதீங்க. இந்த செலுக்கியான்ற நபர் தான் அழகுள்ளவளாக கண்மடை நிற்கிறார். கவனிங்க, ஆனால் யோசேப்புடைய கண்ணு பரிசுத்தமாக இருந்தால் இச்சிக்கலை. ஹலோ,
யோசேப்புடைய கண்ணு பரிசுத்தமாக இருந்ததுனால அடுத்த மனைவி என்ன செய்யலை, வச்சுக்கொள்ள. பெங்களூரில் ஒரு பெண் இருக்கிறா, கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவ. அவள் எப்போ பார்த்தாலும் நடிகர் அஜித்குமார் ஃபோட்டோ வச்சு அப்படி படுத்து தான் பார்ப்பாளாம், படுத்துக்கிட்டே தான் தூங்குவாளாம். யாரை வச்சு? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஏன்னா அவர் எப்படி இருப்பாரா, தன் கணவரை விட யார் அதிகமாக கணவராக நினச்சி வாழ்ந்தா? இதனால் என்ன நடக்குதுன்னா குடும்பம் உடஞ்சிருச்சு, குடும்பம் உடஞ்சிருச்சு. சோதனை, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைகளும் ஆயிடுச்சு, எனக்கு சோதனை வரும்னு நினைக்காத. சாகர வரல நமக்கு சோதனை இருக்குது, ஆனால் ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 75 வயது ஒரு வயதானவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார். எனக்கு சொன்ன ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி சொல்கிறேன். நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அந்த 75 வயது தாத்தாவை பார்த்து கேட்டாராம். எந்த பொண்ணுன்னா அழகாக போச்சுன்னா எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, என் கண்ணு நல்லா இருக்கணும்னு, பரிசுத்தமாக இருக்கணும், என்ன செய்? எந்த வயசு? அமெரிக்க தேசத்தில் ஒரு ஆய்வு எடுத்தாங்களாம். மனிதனுடைய ஆண்களுடைய கண்கள் அதிகமாக எங்கே உற்று நோக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்தாங்களாம். அந்த அத்தனை ஆண்களுடைய கண்களும் பெண்களுடைய மார்பகத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்குதான். 95% அப்படி தான் பார்க்குதான். எங்கள் அம்மா அதிகமாக சொல்லுவாங்க, 16 முழம் சேலையை வலிஞ்சி கட்டி மூடிட்டு போனாலும் சின்ன கேப்பு தான் பார்க்குறவன் தாண்டா மாம்பளைங்க, அந்த கூட்டத்தை போல நீ இருக்கக்கூடாதுன்னு அதிகமாக சொல்லி என்னை வளர்த்தாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு ஃபேஷன் வந்துருச்சு. என்ன ஃபேஷன்? மேலே என்ன போகிறது இல்லை, உங்கள் சபையில் இது சொல்கிறாங்களா தெரில. எங்கள் சபையில் நான் ஓப்பனாக ஃப்ராங்காக தான் பேசுவேன். நான் பேசுகிறது நல்லதா? கையை வைத்து காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? இது ஒரு பரிசுத்தம். ஆமேன் சொல்லுங்க, இது ஒரு பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்காக தான் தேவன் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பேனோ. நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்ணு யாரோட உடன்படிக்கை பண்ணிடுச்சு? சத்தமா சொல்லுங்க. அதனால நான் எந்த ஒரு கண்ணின் மேல என்ன செய்ய மாட்டேன் நான். அப்ப அவன் கண்ணை தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஒப்பந்தம் போட்டுட்டான். யாருக்கு? எல்லாரும் சொல்ல, நம்முடைய அவயங்களை தேவனுக்காக என்ன செஞ்சிடணும்? உடன்படிக்கை பண்ணிடணும். அவன் கண்ணை ஒப்பந்தம் போட்டுட்டான். இந்த கண்ணு வேற ஒரு கன்னிகையின் மேல என்ன செய்யாது? நினைப்பா இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். எத்தனை பேர் பேசலாம்னு சொல்றீங்க? ஒரு ஆண்களும் அழகா இருக்கிறாங்க, பெண்கள் என்னவா இருக்கிறாங்க. முதல் ஒரு ஆண் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண்ணு கிராஸ் ஆகுறான். கிராஸ் ஆகும்போது அது சோதனை. அவன் அழகா இருந்தாலும் சரி, ஆண் அழகா இருந்தாலும் பெண், அவன் திரும்பி பார்க்கறான்னா அவன் விழுந்துட்டான். அவன் விழுந்துட்டான். ஒவ்வொரு ஆண்களுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து சொல்றேன், தன் மனைவி தான் உலகத்திலேயும் அழகானவன்ற ஒரு இருதயம் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்த பெண்ணு பார்க்க மாட்டான். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு 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 சகோதரர் சொன்னேன், இந்த மூஞ்சி அழகா இருக்குது. ஆரம்பத்தில் அழகுள்ளவளா தோன்றுறவங்க ஒரு 5 வருஷம் கழிச்ச உடனே என்ன ஆயிடுது? சொல்லுங்க, சாகர வரலாம். சொல்லுங்க, சாகர வரலாம். எனக்கு என் கணவன் தான் அழகு. சொல்லுங்கம்மா. அவர் ஏம்மா என்ன வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றீங்க? அவ்வளோ மோசமானவர் அவங்க வீட்டுக்காரு. சொல்லுங்க, சாகர வரலாம். எல்லாம் ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்களே. சாகர வரலாம். சொல்லுங்க, சாகர வரலாம். எனக்கு அழகுனா என் கணவர் தான், எனக்கு அழகுனா என் மனைவி தான். நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிறவங்களா?
ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் முழுகுது உங்களுக்கு. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இவ்வளோ நேரம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கையை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம், கையை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். என்னை நீர் ஆண்டவர் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே. இப்போ நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோசேப்பை ஞானத்தை தந்து சிறந்திருக்கும்படி செய்தார். இன்னைக்கு அந்த ஞானத்தின் அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. இன்னைக்கு அந்த ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் விசுவாசத்தில் சிறந்திருக்கும்படியாய் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டது போல அல்லேலூயா. வாய்களை தரங்க, நல்ல வாய்களை தரங்க. உன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் தான் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிற. உன் வாழ்க்கையில் விசுவாசத்தில் தான் பெரிய நன்மையை பார்க்க போகிற. ரீபால கதூரபல சந்தரபல உதனபல. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை கைகளை தட்டி பேசுவோமா. நல்ல வாய்களை திறந்து ரீபால கதூரபல கதூரபல ஏமால சதனபல கதுரபல கதரா. நல்ல முளிரத்தோடு ரீபால கதுரபல கதரபல ஏமால ஷபல கதுரபல கபல பதனபல பதனா ரீபால ஷதுனுபி கதனபல கதுரபல கதனபல ரீபால ஷதனபல கதரபல உதுரிபி அலந்தரா. நல்லா விட்டு கொடுத்து, நல்லா விட்டு கொடுத்து, நல்லா விட்டு கொடுத்து உன்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை கேளு. ரீபால கருபலா ஏபால ஷதனபல கருபல கதரபல ஓரிபால ஷபல கதுனபல கதனா. நல்ல கைகளை தட்டி, பலமா கைகளை தட்டி ரீபால ஷதனபல கருபல கதுரபல. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அந்நிய பாஷையில கேளுங்க. ரீபால ஷதனபல கதுனபல கதரா ஏபால ஷதனபல கதரபல ஏபால ஷதுனுபி கதனபல பதுனபல. உன்னை ஞானத்தில் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டும், உம்முடைய ஜனத்தின் மேல கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த அனாயிட்டிங் கடந்து வரட்டும். எல்லா சகோதரர்கள கைகளை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ரீபாலா கதுரபல ஷபல கதனா ஏமாலா கரப கதுருபி அலந்தரா. தேவனே உம்முடைய வல்லமை 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 கேளுங்க கேளுங்க. வல்லமை 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 ஞானத்தின் அபிஷேகம். ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. ரீபாலக ரூபலகதரா ஏபல ஷதனபலகதரபல. கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டி நல்ல உங்க ஆவியில வாயில திறந்து ரபலக துரா. ஞானம் இல்லாமல் தான் குடும்பம் இடிக்கப்படுகிறது, ஞானம் இல்லாமல் தான் குடும்பம் சேதப்படுகிறது. ரீபால ஷதனபலக ரூபலகதனா ஏபல ஷதுனுபிகதனபலகதுரபல. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என்னிடத்துல ஞானம் இல்லை, கையை வைத்து காட்டுங்க. எனக்கு வாழ தெரியலப்பான்னு சொல்லுங்க. எனக்கு வாழ தெரியல ஆண்டவரே, ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. ஒரு அர்ப்பணிப்பு ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. ஞானம் தான் முக்கியமா, ஞானம் தான் உன் வீட்டை கட்டுமா, உன் குடும்பத்தை கட்டுமா. என் மகளே ஞானம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். உன் கையை உயர்த்தி தேவனிடத்துல சொல்லு, என்ன ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, என்ன ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே எனக்கு ஞானம் வேணும். கேளு கேளு, இயேசுவே எனக்கு ஞானம் வேணும். கேளு, இயேசுவே எனக்கு ஞானம் வேணும். ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கேளாத மகிமையும் கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு ஞானத்தை கேளு, உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவா. உனக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவா. இந்த மதிய வேளையில ஞானத்தின் ஆவியானவர் உனக்குள்ள இருந்தான் இருக்கிறாரு. அவர் உனக்குள்ள இருந்த ஞானமாய் உன்னை நடத்துகிற தேவன் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியான உன்னை ஞானமாய் நடத்துகிற இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலக ரபலக தரபலக தரா. விசுவாசத்துல சிறந்தவனா இருந்த ஆபிரகாம் இன்னைக்கு கேளு, எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல தான் கேட்பேன், எதுவா இருந்தாலும் மனுஷனிடத்துல கேட்க மாட்டேன். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. இவ்வளவு நேரம் கர்த்தரோட உங்களோட பேசினதுக்கு ஒரு கிரியைகளை நடப்பிக்கிறவ, ஒரு கிரியைகளை நடப்பிக்கிறவ. ரிபலக துரபல ஷபலக தரபல ஏபல
விசுவாசத்தின் அபிஷேகம் கடந்து வரட்டும், விசுவாசத்தின் வல்லமை கடந்து வரட்டும். எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகள் வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தினால், வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தினால். நல்ல விசுவாசம் உண்டாகட்ட இயேசுவின் நாமத்தினால். இல்லதான் மகளே, உடத்துல இல்லை என்பது அவருக்கு தெரியும், ஆனா தேவனிடத்துல இருக்குது என்பது உனக்கு தெரியணும். கையை வைத்து கேளு, கையை வைத்து கேளு. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் தேவை. நான் யார் இடத்துல மனுஷ இடத்துல கேட்க மாட்டேன், எங்கேயும் கேட்க மாட்டேன், உம்மிடத்துல மாத்திரம் கேட்பேன். சொல்லுங்க, உம்மிடத்துல மாத்திரம் கேட்பேன். என் கையை ஆபிரகாமை போல உயர்த்துகிற கையை நீட்டுங்க. எனக்கு பணம் தேவை இருந்தாலும், வீடு தேவை இருந்தாலும், பிள்ளைங்க திருமண காரியம் நடந்தாலும், பிள்ளைங்க படிப்பு காரியம் இருந்தாலும், என் கையை உமக்கு நேரா தான் நீட்டுவேன். ஒரு நாள் மனுஷ இடத்துல நீட்ட மாட்டேன். சொல்லுங்க, ஒரு நாள் மனுஷ இடத்துல நீட்ட மாட்டேன். என் தேவனே எனக்கு கிருபை தருவீராக. கேளுங்க, என் தேவனே எனக்கு கிருபை தருவீராக. ஆபிரகாமை போல விசுவாசிகளுக்கு தகப்பனா இருந்தது போல என்னையும் விசுவாசத்துல முன் உதாரணமா நிறுத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, என்னையும் விசுவாசத்துல முன் உதாரணமா நிறுத்துங்க ஆண்டவரே. நான் விசுவாசித்து நானே உண்மை நம்பலனா வெளியில இருக்கிற ஜனம் எப்படிப்பா உண்மை நம்பும்? நான் உண்மை ஆழமா விசுவாசிக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உன்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லி இருக்கிறார். உன் குல கர்த்தர் விசுவாசிக்க கூடிய கிருபையை தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு தேவைகள் அதிகமா இருந்தாலும் என்னை நோக்கி பாரு, உன் தேவைகளை நான் சந்திப்பேன்றாரு, உன் குடும்ப தேவைகளை நான் சந்திப்பேன்னு சொல்றாரு. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவர், நன்றி. நன்றி ஆவியானவர், நன்றி. நன்றி ஆவியானவர், நன்றி. ஒரே தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம் இந்த மதிய வேளையில். ஆபிரகாமை போல என் கையை உனக்கு நேரா மாத்திர உயர்த்துற. என் சொந்த பத்திரத்துல நீட்ட மாட்டேன், என் சொந்த உறவுகள் இடத்துல நீட்ட மாட்டேன், என் நண்பர் இடத்துல நீட்ட மாட்டேன், கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். கர்த்தரே செய்வார் உனக்காக. வேதம் சொல்லுகிற சங்கீதம் 138:8 படியாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. நீ வாயத்தர சொல்லு, எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பா, எனக்காக கர்த்தர் செய்து முடிப்பா. அவன் சொன்னான், அவனுக்கு செய்தார். நீ உன் வாயை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்வாயானா, எனக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர், எனக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். சொல்லு மகளே, எனக்கு செய்ய வல்லமை உள்ளவர். சொல்லு மகளே. ஹல்லேலூயா. Thank you அப்பா. பரிசுத்தத்துல சிறந்தவராய் இயேசு இருந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்குற கர்த்தர். கையை தேவனுக்கு நேரா உயர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் தனியா தெரியணும், யோசேப்பை போல இவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன்னு சொல்லணும். எனக்குள்ள பரிசுத்தம் இருந்தா யாரும் நம்ம மேல கண்ணு போட முடியாது. பரிசுத்தமே மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்கிடும், பரிசுத்தமே அடுத்தவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. கேளுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அவைங்களாம் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நாசியிலே சுவாசமுள்ள மனிதனின் மீது நம்பிக்கை வையாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் எங்களுக்கு கற்று தந்திருக்கிற பாடம் இது. கர்த்தாவே, இந்த பாடத்திற்குரிய விளக்கத்தை நம்முடைய தாசனை கொண்டு இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மரணம் மட்டும் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த மனித சக்தியும் நாங்கள் நம்பாமல் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி, உம்மை நோக்கி கையை விரித்து, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடமிருந்து மாத்திரமே வருகிறது என்ற சத்தியத்தை மனதிலே வைத்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடத்திலே எங்கள் கரங்களை உயர்த்தி நீர் தரும் ஆசீர்வாதங்களால் நாங்கள் உயிர் பிழைக்கவும், உம்முடைய பரிசுத்தாவியானவரை கொண்டும் உம்முடைய ஜீவ வசனங்களை கொண்டும் எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. ஆமேன். அருமை மக்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் சரீரத்தையும் காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உங்கள் நெஞ்சம் கலங்காதிருப்பதாக. இதோ உலகத்தின் இறுதி மட்டும் அனைத்து நாட்களிலும் நானே உங்களோடு கூட இருக்கிறேன் என வாக்கு மொழிந்த நம்முடைய நேசகர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் உங்களோடும் குடும்பத்தோடும் உங்கள் வாழ்க்கை தொழில்களோடும் அனைத்துக்கு மேலாய் தேவ நாம மகிமைக்கென்று நீங்கள் எடுத்து செய்ய தீர்மானிக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டோடும் இருந்து வெற்றி அளித்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளை மறவாதிரு. ஆமேன், ஆமேன்.